இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து லாஜிக்கல் ப்ரோக்ராம் தான். எந்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெடர் ஃபைல் வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்ட்எஃப், ஸ்கேன்எஃப் எல்லாமே அதில் ப்ரீ பில்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா நம்ம வந்து இன்டிஜருக்கு வந்து 3 வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஒன்று x = 4ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று y = 3ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். செட்டுக்கு வந்து எதையுமே அசைன் பண்ணாமல் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்னா எக்ஸ் மைனஸ் 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 ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே எக்ஸ் மைனஸ் மைனஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸ் = x - 1ன்னு அதோட மீனிங்கு. எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் மைனஸ்ன்னு இருந்தால் தான் மைனஸ் பண்ணிவிட்டு உடனே அசைன் பண்ணணும். இப்படி மைனஸ் வந்து பின்னாடி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அதோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் அந்த மைனஸ் பண்ண வேல்யூ வந்து அந்த இடத்துக்கு அசைன் ஆகும். அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 4ன்னு தான் இருக்கும். ஒய்யோட வேல்யூ 3ன்னு இருக்கும். அப்போ x - 3யோட வேல்யூ 1. செட்டில் வந்து அதான் ஸ்டோர் ஆகிருக்கும். திரும்ப அதுக்கு அடுத்து தான் என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். எக்ஸோட வேல்யூ வந்து 4லேருந்து 3க்கு டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 3னும் ஒய்யோட வேல்யூ 3னும் செட்டோட வேல்யூ வந்து 1ன்னு ஆகும். நம்ம கோடு வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு x = 3யும் y = 3யும் +z = 1ன்னு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு.